நேற்றைய தினம் எங்களுடைய கல்யாண வேலை காரணமாகத்தான் வந்து எங்களால் நேற்று 3 சேனலுக்கும் வீடியோ போடாமல் முடியாம போனது. நேற்று வந்து கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சு அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய வீட்டு முற்றத்துலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த காணொளி நேற்றைய தினம் எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேர் இந்த காணொளி நேற்றைய தினம் வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. ஆனால் நேற்றைய தினம் இடம்பெற்ற விஷயம் காரணமாக வந்து நேற்றைய தினம் எங்களால் வந்து காணொளிகள் போட முடியாமல் போச்சு. என்ன நேற்று வந்து கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சு அதனால் நேற்று 3 சேனல்லையும் வந்து நாங்கள் வீடியோ போட நேரம் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் இல்லாட்டி வந்து கல்யாணமே நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு கட்டத்தில் இருந்தது. அப்போ உங்களுக்கு விளங்கிக்கொண்டே இருக்கிறேன். நாங்கள் இல்லாட்டி கல்யாணம் நடக்காண்டா உங்களுக்கு விளங்கியிருக்கணும் யார் கல்யாணம்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இன்றைய தினம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கதைக்கு அப்புறம் முன்னுக்கு பாருங்கள், தெரியுதோ? ஓகே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு திட்டம் உண்டு. என்ன அதான் சொல்லுங்கள் திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுக்கு முன்னாடியே ரெண்டு காணொலியில் வந்து சொல்லியிருக்கோம். இன்றைய இந்த காணொலியில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் நேற்று வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். என்ன கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு யாருக்கு கல்யாணம் முடிஞ்சது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நேற்றைய தினம் என்னுடைய வழக்கு, சரியா, என்னுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கில் என்ன நடந்தது என்ற விஷயம் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல காத்து கொண்டிருக்கோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 24ஆம் தேதி தான் நாங்கள் வெளிக்கிடுறது இருந்தாங்க. அதாவது இங்கேருந்து எங்களோட பயணத்தை வந்து 24ஆம் தேதி தான் நாங்கள் வெளிக்கிறதுக்கு இருந்தோம். அதாவது இன்றைய நாள் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கு இன்றைய நாள் தான் வந்து நாங்கள் வெளிக்கிறதுக்கு இருந்தாங்க. நாங்கள் வெளிக்கிடாமைக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நாங்கள் எப்போ வெளிக்கிடப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாளைக்கு தான் வெளிக்கிடப்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சாமான்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்கிறது நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த பொருட்களையும் வந்து எங்களுக்கு காட்டி ஒரு வீடியோ போடுங்க அப்படிமா வந்து சொல்லியிருந்தீங்க. அப்போ கொஞ்சம் பொருட்களை வந்து எடுத்து வச்சுட்டேனே ரெடியாக இருக்கிறோம். இது என்னென்ன பொருட்கள் வந்து எடுத்திருக்கோம் என்ற நிறைய விஷயங்களை உள்ளடங்கி நாங்கள் பேச போகிறோம். கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றையிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் எப்படி ஆதரவு தந்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றையிலிருந்து உங்களுடைய ஆதரவு வந்து நாங்கள் கைகூப்பி என வணங்கி எதிர்பார்க்குறோம். என்றால் நீங்கள் வந்து ஆதரவு தரத்தான் வந்து எங்களால் வந்து புதுவிதமான பல பேர் எடுக்காத முயற்சிகளை வந்து எங்களால் எடுத்து உங்களை மகிழ்விக்க பல விஷயங்களை வந்து நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்துல வந்து தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்க முன்னமே உங்களுடைய ஆதரவை நாங்கள் மீண்டும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் தரக்கூடிய லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து தொடர்ச்சியாக பல காணொலிகளை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆபத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பயணம். நாங்கள் இப்போயே சொல்லிக் கொடுறோம், ஆபத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பயணம். இந்த ஆபத்துக்கள் நிறைஞ்ச பயணத்தில் வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க போகிறீங்க. இவனல் தனியாக போயிட்டு என்னடா செய்கிறானல் ஒரு ரூமில் தங்காமல் வந்து ரோட்டில் நிற்க போகிறான்னு ரோட்டில் என்னென்ன தூங்க போகிறானல் எனக்கு என்ன ஆபத்து வரப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு தருணம் வந்து எதிர்பார்த்து கடவுளையே நல்லா நடக்கணும் இல்லை நல்ல விஷயத்தை நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களோட சேர்ந்து நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களோட சேர்த்து தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து நான் கொண்டு போக போகிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த வீடியோக்களை வந்து யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஒரு கிழமைக்கு இருக்கானே நீங்கள் தரக்கூடிய அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் நாங்கள் பேர் சொல்லி நாங்கள் வாய்ச்சி காட்டுவோம்ன்றது நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறோம். சரி, இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து இப்போ எடுத்திருக்கோம் கொண்டு போகிறதுக்குன்னு. நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிடல, நாளைக்கு காலையில் சரியாக வந்து 6 மணிக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பொலனறுவை நோக்கிய எங்களுடைய பயணம். எங்களுக்கு பொலனறுவை முன்ன பின்ன வந்து என்ன சொல்கிறது இந்த ரிப் கூட்டிகிட்டு போனால் போல் அப்போ தான் போயிருக்கோம். அடுத்த கொழும்பு போயிட்டு வரக்குள்ள ரோட்டால் பார்த்து வந்துருக்கோம். அங்கே நின்று வீடியோலாம் எடுத்த அனுபவங்கள் இல்லை, அங்கே நிற்கல. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே அதிகமாக வந்து சிங்களாக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அப்போ வந்து எங்களோட பயணம் எப்படி இருக்க தெரியாத நான் ரூமில் நிற்க மாட்டோம் என்று சொல்லிக்கொள்கிறோம், ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லிக்கொள்கிறோம். நாளைய தினம் எப்படி போகுது இந்த பயணம் வந்து ஆரம்பிக்க போகிற இன்னைக்கே இப்போயே வந்து மனசுக்குள்ளே என்ன சொல்கிறது ஒரு ஆர்வமாக தான் இருக்குன்னு சந்தோஷம் பண்ண தாண்டி என்னன்றா ஒரு நாள் நம்மளை போகுதுன்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிடாம ஹோட்டல்ன்ற விட வீட்டில் சமைச்சு தரதான் நமக்கு ஆள் இருக்குன்னு
அம்மா சமைச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இப்போ நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட போகிறோம். என்ன நீ சொன்ன நம்மளோட இப்போ நம்மளே கழுவ போகிறோம். நம்மளோட வேலைகள் நம்மளே செய்ய போகிறோம். இனி காலையில் வந்து நான் ஓடுறேன். அப்போ என்ன உடம்பு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதை விட நான் ஓடுற வந்து கூட, சாப்பாடு வந்து கண்ட்ரோல் ஆகிக்கிற கூட. ஆனால் இப்போ அங்கே போனது பிறகு வந்து இந்த டயட் கண்ட்ரோல் எல்லாம் வந்து சரியான வகையில் வருமா என்றெல்லாம் வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்கும். பொதுவாக சொல்ல போனால் இங்கேருந்து ஊரில் இருந்து வெளியில் வெளிக்கிட்டு போனாலே வந்து இந்த டயட்டை வந்து நான் பிரேக் பண்ணுற கூட. காரணம் வேண்டாம், வெளியில் போனால் பசிக்கும் கூட இல்லை வணங்குதா. அப்போ இந்த ஒரு நிற்க போகிற ஒரு 10 நாள் 15 நாள் வந்து என்ன மாதிரி இந்த டயட் கண்ட்ரோலில் வந்து நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் பண்ணுறது வந்து எனக்கு தெரியல. அதுவும் பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சி கொண்டு வர இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய இந்த பயணம் உடம்பு குறைகிறது வந்து பெரிய ஒரு தடையாக வருமா அப்படின்ற ஒரு பயமும் மனசுக்குள்ள இருக்குது. இருந்தாலும் மனசில் ஒரு ஓரமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. மனுஷன் உன்னால் முடியும், ஏன்னா நீ அங்கே போனாலும் வந்து உன்னால் உடம்பு குறைச்சி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. பார்க்கலாமே நடக்கும்னு சொல்லிட்டு சரி இப்போ அந்த வேலை வந்து நாங்கள் நாளை காலையில் விடிஞ்சாலே இப்போ நேரம் என்ன, இப்போ நேரம் சரியாக இன்று என்ன 2025 என்ன 5ஆம் மாதம் 23ஆம் தேதி என்ன 23ஆம் தேதி 24ஆம் தேதி பின்னேரம் 5:34 சரியா. இந்த டைமில் இந்த வீடியோ நாங்கள் இப்போ ஷூட் பண்ணி கொண்டு இருக்கோம். 2025 சரியா 25ஆம் தேதி 5ஆம் மாதம் சரி 5ஆம் மாதம் 25ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு எங்களுடைய பயணத்தை வந்து நாங்கள் சிறப்பான முறையில் உங்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம். இந்த சீரீஸுக்கு வந்து நாங்கள் வைக்கக்கூடிய பேர் 2 பேர் நாங்கள் வைக்கலாம். ஒன்று மரணப்படுக்கை சரியோ என்று வைக்கலாம், அப்படி இல்லைன்னா திகில் பயணம் என்று வைக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, மரணப்படுக்கையா இல்லை திகில் பயணமா? மரணப்படுக்கை வைக்கிறான், திகில் பயணமும் வைக்கிறான். போற திகில் பயணம், அங்க நிக்க போறது மரணப்படுக்கை. அப்ப என்ன செய்யலாம், 2ம் சேர்த்து திகில் மரணம் வைக்கலாடி. திகில் மரணம் சீரீஸ் இல்லை, திகில் மரணம், மரணப்படுக்கை, திகில் பயணம், மரண பயணம், திகில் படுக்கை. அதுல இருக்கிற திகிலையும் கடைசியில இருக்கிற படுக்கையும் திகில் படுக்கை. திகில் படுகை, திகில் இருட்டறை வாழ்க்கை. இல்லை இல்லை இருண்ட வாழ்க்கை இல்லை. நீங்கள் புதுசாக ஒரு பேர் சொல்லுங்க. இப்போ என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு சீரீஸ் தானே. அதாவது நாங்கள் எப்படி போடுவோம்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்லாம் வந்து எடுத்து போகிறான்னு சொன்னால் வந்துட்டு ஒவ்வொரு சீரீஸாக கட்டங்கட்டமாக போடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு விளங்காதுன்னு கிளுக்கு வந்து நாங்கள் ஒரு பாட்டாக தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம். நிறைய பேர் அந்த தொடர்ச்சியாக ஒரு சீரியல் மாய் வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், என்ன நடக்குது என்ன மாய் போகுது அப்படின்ற முழு விஷயத்தையும் பார்க்கலாம். அப்போ அந்த வேலை வந்து மரணப்படுக்கை, மரணப்பயணம், திகில் பயணம் போடுவோம் நம்ம சரியா. சரி ஓகே, இந்த திகில் பயணம் ஏன்னா மரணப்படுக்கைன்னு ஒரு நல்ல விஷயமான போக்கில் வந்து மரணப்படுக்கைன்னு கொஞ்சம் இதாக இருக்குன்னு. அப்போ வந்து எங்களுடைய இந்த திகில் பயணம் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாளைக்கு வந்து எங்கள்ட முதலாவது பகுதி சரியா, பார்ட் 1 பகுதி தான். நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு ரதியமாட எங்கள்ட இந்த வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு நாங்கள் புலனறுவையில் வந்து என்ன செய்ய போகிறோம். என்ன புலனறுவை வந்து நிற்கிறது வந்து ஒரு இதாக வரும். அதில் வந்து அந்த இடம் எப்படி நாங்கள் செட் பண்ணுறோம் என்ன மாதிரின்றது வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் பண்ணி கொண்டு இருந்தால் தான் வந்து எங்களால் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து சரியான முறையில் சந்தோஷப்பட்டு எங்களோட வீடியோக்கள் நாங்கள் வழங்க முடியும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அப்போ அந்த வேலை காலையில் 6 மணிக்கு சரியா எழும்பிடணும். நான் எழும்பிடுவேன் சரியா, நீ எழும்பிடணும். விது அவன் 4 மணிக்கு எழும்பிடுவான். இல்லை சத்தம் சிலவாவில் வீடியோவில் காட்டும் டைம் என்னண்டு. நீ வந்து குழப்ப கூட சரியா, இங்கே நிற்கணும் ரதியமான வீட்டை நிற்கணும் சரியோ. வருவீங்க தம்பி காலையில் 6 மணிக்கு. இப்போ என்னென்னு சொன்னா நம்மளோட பயணத்தை வந்து காலையில் 8 மணிக்கோ 7 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ ஒழிக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் டல்லாக போயிடும், அலுப்படிச்சு போயிடும். ஏன்னா இங்கே இருந்த ஒரு தூர பயணம் தான் போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வேறொரு வண்டிலாம் போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு வளமையாக கொண்டு வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டிக்கி சின்னன் சரியா. அப்போ அதனால் வந்து நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இது மட்டுமே இல்லை, பொருட்கள் என்ன கிடைக்குன்னு வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து எங்களால் வைக்க முடியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு கருத்த சிங்கம் ஒரு ஆள் நிற்காருன்னு பாருங்க, ஒரு கருஞ்சிங்கம் ஒன்றுக்கு அதில் டிக்கியை காட்டிட்டு நிற்கார் அவர் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதை விட கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அந்த வண்டியை விட இது வந்து அதை விட ஒரு 60 மடங்கு பெரிய டிக்கின்னு சொல்லலாமே. அப்போ அதனால் வந்து நாங்கள் இதை வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். எங்களுடைய பயணத்துக்கு சிறந்த வண்டி அப்படின்னு சொல்லலாமே. ஏன்னால் இப்போ எங்களுக்கு இடவசதி வந்து முக்கியம். அடுத்த இதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த இடைவெளியும் கொஞ்சம் கூட பெரிய இடைவெளி. என்ன இப்போ நாங்கள் 4 பேரும் போகிறோம்,
மிது முன்னுக்கு இருப்பான் என்ன அங்கே சைடில் நான் ஓடி போவேன் இவனை பின்னுக்கு இருப்பான் நல்ல இடம் வசதிக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து சாமான் பைக்கூடிய மாதிரி இருக்கும் சில நேரங்கள் நாங்கள் 2 அடிக்கு எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா வந்து நான் காருக்குள்ளே படுத்து தூங்கக்கூடிய மாதிரி இருக்குமே இவன் டிக்கிக்குள்ள படுத்துறேன் டிக்குள்ள படுத்துறா ஆனா என்ன நித்திர நீ வந்து உண்மை நல்ல நித்திரு அந்த பெயில் அடிச்சு வரான அவனும் எல்லாரும் விளைவிக்க மாட்டேன் அது நித்திர களைப்பில் நித்திர வந்துக்கிறா சரியோ அப்போ அப்படி தான் இருக்குது நாங்கள் இப்போ ஏற்றக்குள்ளே காட்டுறோம் சாமான்லாம் சரி ஓகே இப்போ நிறைய விஷயங்களை கதைப்போம் இப்போ அந்த வேலை வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது என்னென்ன பொருட்கள் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம்ன்றதை காட்டுவோம் ஓகே இப்போ அந்த வேலை வந்து இது வந்து சனுடைய வேக் உடுப்பி வேக் இப்போ பிதுட அதாவது நான் சொன்னேன் பிதுவுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த பயணத்தில் வர்றது விருப்பம் இல்லை தெரியல அவர்ல இது என்னடா அது எத்தனை நாள் நிற்கப்பா ஓ ஒரு பார்க்கத்தான் இதோட பேக்ரவுண்டியோ என்னடா ஒரு ரவுசர் ஒரு ஷாரன் ஒரு டி-ஷர்ட்ரா ஒரு ஷர்ட் அதெல்லாம் ஜெயிக்காது நமக்கு ரைட்ஸ் இல்ல அது எடுக்க அது கூட அவ்வளோக்குமா பேர்ஸ் நம்ம செக் பண்ணக்கூடாது சரியோ என்ன விளக்கம் பண்ண சொன்னால் ஓ தம்பி நீ எப்படி கேட்க மாய்ச்சா கொண்டு வரணும் சரியா இப்படி இல்லை தம்பி அங்கே நிற்கிற நீ தொம்பலுக்கு மீறி விடுவாய் தூண்டல் எடுத்து மீன் பிடிக்க போகும் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு விளங்குதா அப்போ வந்து அதுக்குரிய மாதிரி தான் உடுப்பு கொண்டு வரணும் இதை ரிஜெக்ட் பண்ணுறோம் நாங்கள் இந்த வேக்கு சரியோ கொண்டாடுவா தன்னோட ஆள் சின்ன இருந்தாலும் சரி ஆளோட வேக்க பாருங்க அம்மா எத்தனை நாளைக்கு நிக்கலாம் ஒன்று விடுப்பு நிக்கிற நாளைக்கு நிக்கலாம் எல்லாத்தையும் காட்டுறா அவரை திறந்து விடுறாப்ப எங்க பாருங்க தான் வச்சுக்காடா விருப்பலாம் ஓகே இதுல விதவுக்கு வந்து பழக்கம் எழுதாயிரா இவன் இப்பானே முதல்ல வாரா எங்களோட வெளியுறவுக்குங்களா அதுவும் வந்து எப்படி பயணத்துல வாராண்டுவார் வெளி பயங்கரமான ஒரு பயணத்துல வாராங்க தம்பி சரி ஓகே இது வந்து சனுடைய வேக் எங்களுடைய வேக்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த ஒரு வேக் இருக்கு எடுங்களேன் என்ன வேக்கு நாடும் தூக்கி பாருங்க அப்படி பாருங்க சரியா இதை பாத்தீங்கன்னா எந்த உடுப்பு வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு எங்களோட அத்தான் வந்து டெய்லர் என்ன நாங்கள் அவர்கிட்ட போய் இந்த உடுப்பை வந்து தச்சு தந்திருக்கேன் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஷர்ட் எல்லாம் வந்து நான் இந்த ஷர்ட் நான் அவர்கிட்ட தச்சு எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் இருக்கும் என்ன 45-50 நாள் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பெருசாக இருக்குன்னு சொன்னா போன கிளம்பி இல்லை நம்ம உள்ள அடிச்சதை காட்ட சமனுக்கு ஓ வெட்டிட்டார் வெட்டிட்டார் சரியோ உள்ள அடிச்ச வெட்டிட்டார் அவங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோக்காரன் பாருங்க இது வந்து ஒரு 40 நாள் 45 நாளைக்கு முந்தி என்ன நான் அதில் அட் பண்ணிவிடுறோம் தச்ச ஷர்ட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக கிடக்குன்னு தெரியுதோ உங்களை நாங்கள் ஃபோட்டோ வந்து அட் பண்ணுறோம் இந்த ஷர்ட் இது நான் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியில் போட்டு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்கண்ணே இந்த ஷர்ட் ஒரு 50 நாளைக்கு முந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷர்ட் வந்து அப்போ எனக்கு இருக்கிற மாதிரி இருந்தது எப்படி நஞ்சிலாம் தள்ளி இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த ஷர்ட் வந்து இவ்வளோ தொய்வாக கிடக்குன்னு சொன்னால் நீங்கள் நினைக்க வேண்டியதானே தம்பி வந்து மெலிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஷர்ட்டு மட்டுமா வந்து எனக்கு வந்து இப்போ காணாமல் வந்திருக்குன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற எல்லா ஷர்ட்டுமே வந்து காணாது இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த உடுப்பெல்லாம் வந்து போட்டிருக்கேன் வந்து இதெல்லாம் முதல் போடவே இல்லாது சிப்பே போட்டு இல்லாது இப்போ நல்ல வந்து தொய்வாக கிடக்குன்னு அதில் சந்தோஷம் நமக்கு நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு என்ன இன்னொரு ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் எத்தனை கிலோ வந்து நாங்கள் இந்த ஒரு 90 நாளில் குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடம்பாக இருக்கிற நீங்கள் குறையணும்னு சொன்னால் வந்துட்டு அதுக்குரிய ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் தருவேன் நான் கடைப்பிடிக்கக்கூடிய ஐடியானே என்னால் வந்து குறைக்க இயலும் என்ன 10 நாளில் 10 கிலோவும் குறைக்கலாம் அதெல்லாம் ஐடியா இருக்குது ரகசியம் இருக்குன்னு அதெல்லாம் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரவுசரை வந்து இப்போ 45 நாளைக்கு வந்து அடித்த ரவுசர் தான் இதே வந்து நாங்கள் உள்ள அடித்து தான் வந்துருக்கோம் ஏன்னா இப்போ கீழே தொங்க வலிக்கிட்டு காலெல்லாம் வந்து தொங்க வலிக்கிட்டு இடுப்பெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கடும் பெருசாக போயிட்டு இந்த ஃபோட்டோ சனுவான் எடுத்த ஃபோட்டோ இது சனு எடுத்த ஃபோட்டோ தான் இது அப்போண்டா எல்லாமே வந்து பெருசாக போயிட்டு கணக்காக இருந்ததுன்னு அந்த செட் உனக்கு விளங்குது அதுதான் இது மட்டமாக கணக்காக இருந்ததுடா டெய்லர்கிட்ட நம்ம அடிக்க முடிச்சுன்னா மட்டமாக தான் வைப்பாங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தொஞ்சிக்கணும்னு சொன்னால் அவ்வளோக்கு மெலிஞ்சிருக்கு நம்ம அப்போ அதனால் வந்து இருக்கிற உடுப்பெல்லாம் வந்து இப்போ நேற்று கொஞ்சம் உடுப்பு அடிச்சு நான் முந்தின நாள் கொஞ்சம் உடுப்பு உள்ளே அடிச்சு நான் இது வந்து இப்போ திருப்பி இந்த பாருங்க எத்தனை கிலோ வரும் இது கூட ஒரு 10 கிலோ கிட்ட அவ்வளோட பிரிக்கிறா கிட்டத்தட்ட ஒரு 25 ஓடி கிட்ட இருக்கிறா அவடு புள்ளுக்குள்ளே 25 ஓடி கிட்ட வந்து இப்போ நாங்கள் உள்ளால் அடிச்சு தந்துருக்கிறோம் இது அடிச்சதுக்கே வந்து இப்போ 5000 ரூபாய் கிட்ட முடிஞ்சிக்கு உள்ளால் அடிச்சது தெரியும் இங்கே பாருங்க இந்த ரவுசர் இங்கே பாருங்க ட்ரௌசர் ஜம்பர் ஷர்ட் ஃபுல்லா நீ போடலாம் ஓ அதுதான் இதுவெல்லாம் போடலாமே அவன் அதுதான் ஒரு வேலை எப்படி போடுறான்
எட்ட நீங்க கூட அப்படி இல்லைப்பேனே இந்த கணக்காய் சரியோ இப்போ ரெண்டால் இது வந்து நாங்கள் அறுவாய் உடுப்பு மடிச்சிருக்கு சரியோ இப்போ நாங்கள் புது உடுப்பு வாங்கணும் அப்படி இல்லைன்னா இருக்கிற உடுப்பு நாங்கள் உள்ளே அடிச்சு எடுக்கணும் என்ன இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிருந்தவனா வந்து கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் துவை பண்ணலாம் இது இப்போ விளங்கு தானே உங்களுக்கு இதை போட்டு போனா சொல்லுவாங்க அப்போ பட ஷர்ட்டா போட்டுருந்தீங்கன்னா இது நாங்கள் அளவு கொடுத்தா ஷர்ட் என்ன இப்போ என்ன விளக்கம் சொன்னால் வந்துட்டு இப்போ உடுப்புகள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த எங்களோட சமையலுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் அடுத்த மிச்சம் வாங்கலாம் தான் என்ன அதாவது இப்போ ஆரம்பம் இதுன்னு இதை பார்த்தோம்னா எங்களுக்கு என்னென்ன வாங்கணுமன்ற எங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த நாள் இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் முதல்ல எதை காட்டுவோம் ஓகே ஓகே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு உணவின் ஒரு டேஸ்ட் என்ன வரக்கூடிய சொல்லுவாங்க அந்த வாசனை திரவியங்கள் அடுத்து வந்து ஒரு ஒரு ருசி வரக்கூடிய அந்த பொருட்கள் பாருங்கள் சீரகம் கொருக்காப்புளி மஞ்சள் உப்பு இது வந்து ஒரு தனி மிளகாய்த்தூள் இது வந்து மிக்ஸ் பண்ண மிளகாய்த்தூள் இது வந்து கட்டத்தூள் சரியா எல்லாமே இருக்குங்கிட்ட சமையலுக்கு தேவையானது சரி இதை எடுத்து ஓரமாக வைங்க இதெல்லாத்தையும் நாங்கள் வண்டியில் ஏற்ற போகிறோம் சரியோ காலையில் நேரத்துக்கு வலிக்கணுமே சரியோ எடுத்து வைங்க ஓரமா ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எதை எடுக்கலாம் பாருங்க அது கொஞ்சம் தான் மிளகாய்த்தூள் இருக்குது இது வந்து நாங்கள் வேறையா மிளகாய்த்தூள் வந்து போட்டு வச்சுருக்கோம் சரியோ ஓகே அடுத்து இது என்ன சீரகம் பாருங்க சீரக டப்பா அடுத்த சீரக டப்பா சரியோ இதை பாருங்க சுகர் சீனி பாருங்க பதிலா சீனி போத்தலில் வந்து நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம் இது வந்து காலையில் இஞ்சி பிளேண்டி போட்டு குடிக்கிறது உதவும் நாங்கள் போச்சு தடனடாப்பா என்ன வைக்கிறதுக்கு என்ன கரண்ட் இல்லாட்டி வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா சொன்னா வந்து என்ன தடா போச்சு பானையிலே சுடனி வச்சு குடிக்கலாம்னு சொன்னாங்க இந்த இது பால் இறக்குறது இதை பாருங்க இப்படி வச்சா இழுக்க வேண்டிய என்ன அந்த இந்தியா படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குதா இந்த ஜம்பு ரெண்டே தான் பார்க்க நேரில் சரியோ ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் சரியா அப்போ சீனி போதில் எடுத்து வைங்க ஒவ்வொன்று அடுங்க இது வந்து பருப்பு இருக்கு வாங்க காட்டுறோம் நார்மலாக வந்து இப்போ எல்லாரும் நார்மலாக வெளியிடத்தில் போய் சமைக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு பருப்பு கட்டாயம் வாங்குவாங்க என்ன இந்த பாருங்க இது என்ன இப்போ மைசூர் பருப்பு சரியா மைசூர் பருப்பு சரியா எத்தனை நாளைக்கு காணும் இது என்ன நாளைக்கு இல்லை அப்படி இல்லைடா பருப்பு கொஞ்சம் தானே போடுற அது ஊதி பரிசா வரணும்மா ஒரு 6 நாளைக்கு வரலாம் ஒரு கிழமை காணும்ல என்னம்மா ஒரு கிழமை காணும் அது பருப்பெல்லாம்டா சும்மா போட்டாடா டக்குன்னு பெரிய ஒரு கறிச்சடியில் வந்துட்டா சரியோ பருப்பு எல்லாம் இருக்குமா சரியோ இது மலிவன் பிஸ்கெட் இப்போ நார்மலாக வாங்கியிருக்கு வாங்கினா சரியா கொண்டு போகிறதுக்கு அவர் ஃபார்மாலிட்டிக்காக வாங்கியிருக்கேன் சரியா மலிவன் பிஸ்கெட் இது பட்டர் அடுத்து வந்து தடிமா என்ன இங்கே பாருங்க க்ரோஷ்பான் தெரியும் இங்கே பாருங்க பட்டர் க்ரோஷ்பான் எல்லாமே இருக்கு இது வந்து சோயாமீட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சோயாமீட் பாருங்க இது வந்து சோயாமீட் பாக்கெட் இருக்கு சரியோ ஓகே இது வந்து தக்காளி பழம் ஒரு 5-6 வாங்கி வச்சுருக்கேன் சரியா இது தேவைப்படுறதுக்காக தக்காளி பழம் இது வந்து 17 என்ன இது வந்து டப்பாவில் அடைக்கப்பட்ட 17 என்ன இது போஷாக்கெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் தான் என்ன அதுக்காக வேண்டி சமைச்சு சாப்பிட்றதுக்கு இதோட இதை இப்போ யாரு புறப்படுகிறது இந்த கோப்பை அவன் காலை எழுதுறது இல்லை அப்படி இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆள் நான் உட்பட எல்லாரும் சேர்ந்து கழுவுறேன் சரியா இப்போ நாளைக்கு நான் கோப்பை சாமான் கழுவுனா அடுத்த நாள் மீது அடுத்த நாள் வீது அடுத்த நாள் சனு சரியா சரியோ ஓகே அடுத்தது இது கொரக்கா புளி அடுத்து வந்து என்ன சொல்றது பழப்புளி புளியம்பழம் ஓகே இது வந்து இது வேற எடுத்துக்கியா இது நெருப்பட்டி லைட்டர் இது வந்து கட்டாயம் தேவை மண்ணெண்ணெய் எடுக்கலடா மண்ணெண்ணெய் வாங்கல போக்குல வாங்கிடுவோம் சரியோ இது லைட்டர் நெருப்பட்டி எல்லாம் இருக்கு இது வந்து பச்சை மிளகாய் ஜாருங்க பச்சை மிளகாய் தெரியுதோ பச்சை மிளகாய் ஓகேயா பச்சை மிளகாய் இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பிளேண்டி போடுறதுக்கான தேயிலை வடி இது வந்து பால் வடி சரியா தேயிலை வடி பால் வடி சரியா தேங்காய் பால் வந்து புடிக்கிறதுக்கு எல்லாம் தேங்காய் எடுக்கலையா மரத்தில் ஆகிடும் இன்னைக்கு இங்கடா பாய் வாங்கிடுப்போம் சரியா பால் வடி தேயிலை வடி சரியோ உப்பு தாண்டாவே பெரிய விஷயம் இப்போ உப்பு பாக்கெட் வாங்குறவங்கள கஷ்டம்டாவே இப்போ 500 ரூபா போதாண்டா ஒரு பாக்கெட் 500 ரூபா 300 ரூபா போதானே கடும்பில் போகுது சரியா உப்பு இது வந்து இது 300 ரூபா அந்த உப்பு பாக்கெட் அடுத்த வெங்காயம் பாருங்க வெங்காயம் வந்து எப்படியும் ஒரு 10-15 நாளைக்கு விற்கும் விளங்குதா அதனால வெங்காயம் வாங்கி வச்சிருக்கோம் மற்ற மரக்கறியெல்லாம் வாங்குறதா இல்லை 2 நாள் 3 நாள் கூடிய மரக்கறி அதெல்லாம் அங்கே வாங்கலாம்
வேண்டா மர ரவுசருடைய துரிய வழி கிடக்கும் சரியோ. இது வந்து கடலை பக்கெட். இப்போ நாங்கள் கீட்டில் எங்கேயும் நாங்கள் மாட்டிக்கொண்டோம்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து 2 கொட்டையை எடுத்து பாய்க்குள்ளே போட்டோம்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வகையான ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வரும். சரியோ? என்ன ஒன்று வேணுமே ஒழும்புடா டேய் ஒழும்பு என்ன வேணுமேடா? நான் வாங்கின எனக்கு தெரியாதா? வகையர் காட்டு எங்கடா எங்க நீங்க சாப்பிட்றதாண்டா அடே. இப்போ உங்கள்ட்ட சோறு இருக்கும், சில டைம் சோறு இல்லாட்டது சாப்பிட்டு கிடைப்பில்லைடா. அடுத்து சாக்லேட் கட்டாயம் வாங்கணும். சாக்லேட்ல வந்து சின்ன கொஞ்சம் சாப்பிட்டா வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கு. சரியா? ஓகே. அப்போ கடலை பக்கெட், ஏலம் கருவா. சரி, ஏலம் கருவா வாசனை திரவியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேயிலை தூள். ஏன்னா இது ஒரு நல்ல தேயிலை தூள். அப்போ டேஸ்டியான தேயிலை தூள். சரியோ? தேயிலை தூள். அப்போ இதை பாருங்க, சின்ன உரல் என்ன இடிக்கிறதுக்கு, என்ன இஞ்சி பூண்டு வெள்ளை பூண்டு அடிக்கிறதுக்கு, இறைச்சி கறி என்ன படுமண்டா சமைக்கிறதுக்கு. கத்தி எடுங்க, 2 கத்தியே. இது கத்தி எல்லாத்துக்கும் உதவும். என்ன எங்கட பாதுகாப்புக்கு உதவும், காய்கறி வெட்டுறதுக்கு உதவும். என்ன 2 கத்தி இருக்கு. 1 முள்ளு கத்தி, 1 வந்து நேரான கத்தி. சரியோ? ஓகே, பிடிங்க. அடுத்தே பாருங்க, இப்போ மிதுட்ட கொடுப்போம் சட்டியாவான வரையாக இருக்கட்டும். சரியோ? ஓகே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது தாளிக்கிறது. இதா தாளிக்கிறது பொரியல் தாச்சு. சரியோ? தாளிக்கு தாச்சு வைங்க. இது வந்து மரக்கறியல். இதில் வந்து வெள்ளைப்பூடு, இதில் வந்து மிளகாய், வெங்காயம். சரியா? இது வைக்கிற தட்டம். சரியோ? பாருங்க எத்தனை கப் ஆச்சுல. நல்ல கப். இது காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு உதவும். சரியோ? 3 கப் இருக்குது. சரியோ? ஓகே. இது வந்து நான் சொன்னேன், அங்கே வந்து காட்டுக்குள்ளே யானைப்பால் இறக்குனாலும் உதவும். யானைப்பால், சிங்கப்பால், புலிப்பால், குரங்குப்பால். சரியோ? எடுப்போம் வைங்க. சரியோ? இது சின்ன சின்ன டீச்சில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்பிட்டு கறி எல்லாம் கொஞ்சம் கூட சமைச்ச முடியும். நானே இதை வச்சு எடுத்து சமைப்போம். சரியா? அப்போ டீச் பிடிங்க. இது வந்து உதவும் எங்களுக்கு ரொட்டி சுடுறதுக்கு, மாப்பிரட்டுறதுக்கு இல்லானே நல்ல ஒரு சாமான் இது. இது வந்து சாப்பாட்டு தட்டம் பிளேட் 4 இருக்கு. இது வாட்டி ஸ்பெஷல் பாத்தியா? அதாவது என்னம்மா 5 வச்சுக்கல மறந்தே வச்சுட்டீங்களோ? யார் மறந்து? அப்பா என்ன மனசுல காட்டுங்க, கையை மொத்த காட்டுங்க. ஏனம்மா வச்சுக்கல்? அவரால் கொடுக்கலாம். அப்படி பாத்தியா மனசு? ஓகே ஓகே, நல்ல விஷயம் நல்ல விஷயம். சரியா? நம்ம மட்டும் சாப்பிட நினைக்கல. சரியா? இதா இருக்குமா வச்சு எனக்கா? இது எனக்கு வந்து ஃபேலாக வச்சுட்டு இருக்கு. நான் சாப்பிடாத என்ன சொல்றது, இந்த சாப்பிடக்குள்ள வச்சாலும் பிரச்சனை இல்லை. என்ன சாப்பிடாத டைமில் இந்த தட்டத்தை கொண்டு வச்சுக்கல நீங்கள், அதான் கவலையாக இருக்குது எனக்கு. சரி ஓகே, பிடிங்க. ஓகே, அந்த சட்டி இது என்னத்துக்குமா? கோப்பை அவங்களோட அரிசி அரிக்கிறதுக்கு. அப்போ அரிக்கும்போது வேணுமே அரிசி அரிக்கிறதுக்கு? கடையில் வாங்குறது என்ன? ஓகே, பிடிங்க. அடுத்து இது வந்து கறி சமைக்கிறது என்ன? சோறு சமைக்கிறதுக்கா? சோறு போடலாம் கணக்காக்குண்ணே. ஓகே, சோறு சமைக்கலாம். ஓகே, அடுத்ததுங்க கறி சமைக்கிறதுக்கு. அது மண் சட்டி கறி சமைக்கிறது, குழம்பு வைக்கிறதுக்கு. அது கறி அமைக்கிறதுண்ணே, அது வேற வேற மண் சட்டி கவனண்டா. சரியோ? ஓகே, அது மண் சட்டி. அடுத்து வந்து இந்த அகப்பயல், குண்டவப்பயல் எல்லாம் இருக்குது. சரியா? இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன எடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருக்குல்ல. 2 நாள் பாயுதெல்லாம் எல்லாம் இருக்குது. அது எண்டை, அது நம்மட கேட்டகரி. பாயுதெல்லாம் எல்லாம் வந்து இவங்க கொண்டு வருவாங்க ஒரு வீட்டில் இருந்து. இப்போ எல்லாருக்கும் நம்ம பாயுதெல்லாம் எடுக்கல, பெட்ஷீட் எடுக்கல. அது உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் கொண்டு வாங்க பாயுதெல்லாம். நீ சரியோ? உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் கொண்டு வாங்க, உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் கொண்டு வாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன் 2 நாள். இப்போ சின்ன சின்ன சாப்பாட்டு பொருட்கள் ஐட்டங்கள்லாம் வந்து இப்போ நானே வாங்கி உங்களுக்கு தெரியல. அதுன்னு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறோம். நீங்கள் ரிப்போரண்டா வந்து வீட்டில் என்ன உங்களுக்கு தேவையான நூடுல்ஸ் பேக்கெட்டாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், பிஸ்கெட் பேக்கெட்டாக இருக்கட்டும், என்ன பாலாக இருக்கட்டும், அது நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து கொண்டு வரதை வந்து நீங்கள் எடுத்து வாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தந்து நீங்கள் குடிக்கிறது வேறு விஷயம். விளங்குதா? நீங்கள் பர்சனலாக வச்சு குடிங்க, அது வேறு விஷயம். என்ன நீங்கள் எடுத்துறதுக்குள்ளே பொருட்கள் கூடுந்தாயிரா எல்லாரும் சேர்ந்து தான் இது பயணிக்க போகிறோம். என்ன ஒரு சிறப்பான பயணம். ஏண்டா இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறோம். ஒரு வித்தியாசமான ஃபீல் நமக்கு கிடைக்க போகுதுன்னு. இந்த அனுபவம் வந்து வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு. அப்போ அது ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய பொருட்கள் நுழம்பல் எடுக்கும். நாங்கள்
அடுத்த பாய் வந்து ஒன்று எடுத்து வந்திருப்பானல் இன்றைக்கு ஏன் எடுத்து வரலன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வந்து எங்களோட ரிப்பனை விட எங்களோட இந்த திகில் பயணத்தின் முதலாவது சீரீஸை வந்து நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்க காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு வந்து சனிக்கிழமையிலிருந்து ஒரு வெளியில் போகிறன்ற வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. அப்போ நாங்களோட முதியோர்கள் மூத்தவர்கள் வந்து சொன்னாங்க வந்து இன்றைக்கு போகிற நிலையம் இல்லை, பாய்தலானி வந்து இன்னொரு வீட்டிலேருந்து எடுத்து போகக்கூடாது, அடுத்த ஒரு பயணம் வந்து மேற்கொள்ளக்கூடாது, அது நல்ல மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இந்து மத ஐதீகம் படி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்கண்ணே. இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு நல்ல நாள், எங்களோட பயணத்தை மேற்கொள்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமென்ற விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். இதை தாண்டி நுழம்புகளை நாங்கள் வாங்க வேண்டி கிடக்கு, அடுத்த மண்ணெண்ணெய் வாங்க வேண்டி கிடக்கு, அடுத்த வந்து எங்களோட பாதுகாப்புக்கான சில விஷயங்களை வந்து நாங்கள் மேற்கொள்ள வேண்டி கிடக்கு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து பெக் பண்ணி இப்போ இதெல்லாம் ஏற்றப்புறம் என்னென்ன சாமான் எடுக்கணும் பாரு, ஒரு லைட் எடுக்கணும், லைட் சார்ஜ் லைட் இருக்குது, காருக்குள்ளே இருக்குது சார்ஜ் லைட். சரி அதெல்லாம் காட்டும். கோடாரி உண்டு, கோடாரியா? சரி கோடாரி காருக்கு இருக்கிற அடுத்து வச்சுட்டு எல்லாம் பிளேன் குடிக்குது, ஆளுக்கு ஒரு கப் எடுத்துக்கணும். கப்பா ஓகே. வேற மோட்டின் பண்ணுங்க சரியா? மோட்டின் பனடோல் அடுத்து பனடோல், அடுத்த மூ காயத்து என்ன சொல்றது பீக்கத்துக்கு போடுற மூ, அடுத்து வந்து எல்லாமே வந்து எடுத்து வந்தாச்சு. வேற என்ன அதாயிரா பேசி சொன்னேன். தம்பி நான் பெஸ்ட்டுக்கு சொன்ன விஷயம் நுழம்புறானா? அதானா சரியா? அப்ப நான் அப்படியே நுழம்புக்குள்ள யோசிச்சான். இப்ப ஒரு 10-15 நாள் வந்து வெளியில போறோம், என்னென்ன மிஸ் பண்ண போறான் சரி. ஓகே நுழம்பெல்லாம் எடுப்போம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு தேவையான சாமான்லாம் எடுத்துட்டு நாங்க இப்போ எடுத்து வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்போ கார் டிக்குள்ளே வந்து ஏற்றுவோம். ஏற்றுவோம்மா சரியா? அப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்போ காருக்குள்ளே வந்து சாமான் ஏற்றுவோம். அம்மா எது வைக்கம்மா எடுங்க கிளுக்கா. ஓகே 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 தாரி அதுக்குள்ளே வைங்க. அடே பாலி உண்டு சாம்பாஜி வாலி அந்த அது சாமம் வைக்கிறதுடா இது அதை வச்சு சரியோ? பாலி எடு சொல்கிறேன், பாலி எடுங்க சரியோ? கொண்டு வா பாலியில் மூடியில் ஆகிக்கல சரியோ? உப்பு பேக்கெட் சரியோ? ஸ்டாமேட் பேக்கெட் ஓகே. ஓகே வடிஜட்டி சரி. இந்த வேலைக்கு வெளி பக்கத்தில் இருக்கிறீங்களா? இல்லை வைக்கல அங்கே வைப்போம் வரையாகும் சரியோ? வைக்கடி சாமான் சின்ன எல்லாம் டப்பா வைக்கலாம் தானே. மூடி எடு மேலே நிற்கிறேன் என்ன பண்ணிக்க சரியோ? ஆளி ரெடி. இந்த வாடியில நம்ம தண்ணி எல்லாம் எடுக்கலாம் சமையலுக்கு சரியோ? அங்கே எடுத்துக்கிங்க சரியோ? வாளி இந்த வைக்க எடுங்க சட்டியானப்பா மண்சட்டி மேலே பண்ணு சரியா? இப்போ தான் வைக்க காத்தல் சரியா? ஒரே தாச்சி இதை வைக்கலாம் ஒன்றுக்குள்ளே. சரி சரி வைப்போம். இதோடுங்க ஹயர் இதோடுங்க ஹயர் மண்சட்டி ஒரே தான் வைக்கணுமா? காட்டுங்க அந்த அம்மா வந்து தேங்காய் அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அம்மா நம்மம்மா தேங்காய் அமௌண்ட் வராங்களாம் காட்டுங்க. அதான் அடி இந்த போட்டிருக்க படங்கு கீழோட்டி தாயிரா இந்த படங்கு மடிச்சு எடுப்போம் சரியா? இது நல்ல பெரிய ஒரு படங்கு எங்களுக்கு உதவும் என்ன அங்கே போய் டென்ட் கிண்டு வாங்காட்டியும் சரியா? சாமான் தூக்குங்க வாளிக்குதுவா சரியோ?
மஞ்சட்டியை வேறையா தானே வைக்கணும் இந்த இது இந்த சீனி டப்பா இல்ல 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 அதெல்லாம் பாரு சொப்பில எடுத்து தானே வைக்கணும் இல்ல சொப்பில எடுத்து தான் வைக்கணும் விளைஞ்சிடும் இன்னொரு பேக் தாங்கம்மா ஓ சரியோ டே அதில் மூடி இருக்குடா மூடி அதையும் செய்து போடுங்க சரி அப்போ வந்து இந்த வண்டியில் வந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் வண்டியின் டிக்கியை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு இட வசதியை பதில பஸ்ஸில் இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கு எது பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருக்கு எந்த பையா பார்த்தியா அப்போ வந்து இலகுவான முறையில் இடத்துல வைப்போம் அதே மாதிரி வடிவா மூடியில் வைங்க ஓகே இன்னும் பாரு அவ்வளோ சாம எதிராக அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படி இது 2 வச்சா நிரம்பிக்க நேரம் ஆ சரியோ என்ன வைக்கலாம்டா பெரிய ஏற்பட்ட ஜாமான் ஒரு 100 நாளைக்கு இன்னைக்கு தேவையான ஜாமான் ஏத்தலாம் அப்படியா விரை எடுத்து போனோம் கொல்லி எடுக்கணும் கொல்லி காட்டில் எடுக்கலாம் தானே சரியோ வேற எதிர் தாங்கம்மா பூடி இருக்கணும் தண்ணி பூடி பெருமொழி எடுத்து போவோம் அங்கே இங்கே பக்கத்தில் எடுக்கலாம் தானே பெருமொழி எடுத்துவா வாங்க உங்களோட இதில் டிக்குள்ளே ஏற்றுங்க அடைய வைக்கலாம் இவன் இது மட்டும் தான் எடுத்து வர உடுப்பு இல்லை பே கொண்டு போறியா நீ அதை வைங்க சரி சட்டி வாங்க இதை வச்சிடும் சாவணுமா கொச்சிக்காத்தூள் பண்ணிடுவீங்க எது சரி அப்படியே அந்த இல்லை வேமா போகிற இல்லை தான் சரியோ முடிச்சு போடுவானே அதே மாதிரி பேக்கில் ஹட்டு தானே வேணும் ஊத்தாப்புமே விடல அதான் சரியோ அது இப்போ வைக்கிறலடா அது இப்போ மடிச்சு சரி வச்சுருவீங்க எடுக்க தான் வேணும் எப்படி ஓகே சரியோ இன்னும் வைக்கலாம்டா அவ்வளோ வச்சோம் பார்த்தியா எவ்வளோ இடம் இருக்கு பார்த்தியா தம்பி அதுக்குள்ளே இடம் இருக்கு என்ன இருக்கு இடம் சரியோ வேற என்ன இருக்கணும் பூடி தண்ணி மூடி எடுத்தாங்களேன் என்ன இதுதான் நமக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் உதவ ஒரு மழை வேற தோண்டு வேணும் என்ன முக்கியமான நபர் படுத்த ஆறு நான் தானடா இந்த படங்கள் யாரு படுத்தாங்க சொல்லாங்க பேர சொல்லாங்க தெரியுந்தானே இந்த படங்கள் ஒரு ஆள் வளர்த்தாண்ட தெரியுமா நம்ம ஆறடா சரி மடிச்சிரு ஓ ஃபைல கொண்டுதான் ஓ தேங்காய் வந்து பொலனூரில் தேங்காய் இருக்குதாடா சொல்லணும் கொஞ்சம் எடுத்துப்போம் தேங்காய் எடுத்துப்போம் கால் நேரத்துக்கு வந்து எடுத்து போகிறோம் ஓ ஆமாம் போயிட்டு வாங்க ஓ சரியோ ஓ பேர்னா டே தேங்காய் வாங்குவோம் சூப்பர் மார்க்கெட் வாங்கி எடுப்போம் தாங்கம்மா என்ன அம்மா கொச்சிக்காய வச்சா நாங்கள் சில வேலை இருந்தாலும் இருப்போம்மா பார்த்துக்கோம்மா வெளியிலாண்டா வச்சான் இல்ல நம்ம எப்படின்னா இதை விரிச்சதுக்கு நான் பாய விரிச்சதுங்க அப்புறம் அது சரிதான் திருவிழை வேணும் திருவிழை போக்குல வாங்கிட்டு போனா திருவிழா கொஞ்சம் வீட்டை வேணுமே அவருக்கு இல்லாட்டி அந்த எத்தனை மாதிரி அந்த பூன் வாங்கி எடுத்த மாட்டா திருவிழா பூன் புதுச்சிரிக்கோ புது திருவிழா கடுங்க அவ எடுக்கணும் வச்சு தருமா தண்ணியை மாற்றும் எந்த வேக இந்த மண்பானை இருந்து அப்படியே சிறந்த முறையில் வச்சு அப்படின்மாடா படங்க கொஞ்சம் பிரிச்சு போட்டு கீழே வச்சுக்கலாம்டா கீழே வச்சு சாமான் வச்சுக்கலாம் சரி ஓகே பிரச்சனை
கூட ஜாமான் ஏற்றுல தானே இப்போ பெரிய முக்கியமான ஜாமான் ஏற்றியாச்சானே பூலி மட்டும் வச்சு ஆயிருப்பேனே என்ன எப்படி சொல்கிறேண்ணா காண தண்ணி தோணும் கவனம் சட்டியா ஒரு சைடு இடிக்கணும் சரி அந்த கேப் புளி வைக்கிறதுக்கா இந்த கேப் கொண்டு மண் சட்டி அவனுக்கு இப்போ உடஞ்சிருப்பா சரி சரியோ இதை கொஞ்சம் உள்ளுக்கு வரணும் சரி சரி ஓகே 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 குடி குடி பூலி அங்கே வைக்கலாம் மூலையில் ஓகே தண்ணிக்கு வேறு யோசிங்கடா வேறு என்ன முக்கியமான சாமான் மறந்த மாண்டு நுழம்பல் நாடு கூட உள்ளுக்கு வைக்கலாம் ஓ மூலியாக்கு வைக்கலாம் என்னரிக்கி ஓகே தண்ணி பூலி பூலி ஓட்டையா இதை பாரு மூடி ஓட்டையாண்டு இல்லை சரியா மூடி ஆச்சாச்சு சரியா தட்டாய் இப்போ தட்டாய் வேறு வைக்கணும் எல்லாம் சரியா நீ தலாணி சாமான் பாயதில் வேணா உங்கள் பின்னுக்கு இதுக்கு ஓடும் சரியோ சரியோ ஓ சைட் இதே ஆட்டோ பாருங்க இந்த வண்டி தான் போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வண்டிலாம் வந்து வெளிக்கிடப்புறோம் இது பார்த்தீங்கன்னா டிக்கி வந்து பெருசுன்றதுக்காக வேண்டி இந்த வண்டி நாங்கள் சரி பண்ணி எடுத்துருக்கோம்ண்ணே இதெல்லாம் எங்களோட பயணம் எங்களை வந்து சிறந்த முறையில் கொண்டு சேர்க்க போகிறது பாதுகாப்பாக கொண்டு என்ன சேர்க்க போகிறதெல்லாம் வந்து இந்த வண்டி தான் அப்போ வந்து என்ன சொல்கிறது காலையில் எங்களுடைய பயணம் வந்து சிறப்பான முறையில் வந்து ஆரம்பிக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய பக்த அடியார்கள் என்ன சொல்கிறது எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் குடும்ப உறவுகள் என்ன எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க இது வந்து எங்களுடைய பயணம் இது வந்து ஒரு வெற்றி பயணம் அமையணும் என்ன என்றால் வந்து யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் வாழ்க்கையில் தோற்று நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்து நாங்கள் நிற்கிறோம் காரணம் என்ன நாங்கள் இவ்வளோ காலம் வந்து ஒரு உதவி திட்டம் செஞ்சு வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த ஹெல்பிங் வீடியோ வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதால வந்து வீடியோ வியூஸ் வந்து குறைஞ்சதால வந்து எல்லா பக்கத்துலையும் அடி தானே எனக்கு அடி மிதுவுக்கு அடி சனவுக்கு அடி விதுவுக்கு அடின்னு இப்போ யூடியூப்பில் வந்து நல்ல வியூஸ் பண்ணால் தான் வந்து எங்களால் இவனுக்கும் சம்பளம் கொடுத்து எங்களால் வந்து யூடியூப் சேனலில் வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னே அப்போ வந்து வியூஸ் வந்து போகாட்டி வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைனா சொல்லணும் அப்போ வந்து நாங்கள் வீடியோட வியூஸ் வந்து கொஞ்சம் நல்லா போகணுமே அப்போ நல்லா உழைக்க கொண்டு நாங்கள் வந்து புது புது முயற்சிகள் எடுக்கணும் எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம் நேற்றைய தினம் கோட்ஸ் வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கோட்ஸ் வழக்கில் வந்து வழக்கு வந்து இன்னும் முடியலை சரியா அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9ஆம் மாதம் மாற்றி போட்டிருக்காங்க தள்ளி போட்டிருக்காங்க டேட்டை வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்போ அதனால் 9ஆம் மாதத்து வரை தெரியும் எங்களுடைய வழக்கு முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா கோட்ஸுக்குள் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வெளியில் வந்து சொல்லிடாது வழக்கு முடிஞ்ச பிறகு கதைக்கலாம் ஆனால் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குள்ள வந்து நாங்கள் வழக்கில் நடந்த கோட்ஸுக்குள் நடந்த விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில் வந்து கதைக்கலாது அது வந்து சட்டப்படி குற்றம் பண்ணுறது வந்து இந்த இதில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நேற்றைய தினம் வந்து வெற்றிகரமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சு என்ன வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு சந்தேகம்டாப்பா யாருக்கு கல்யாணம் விதுவு கல்யாணமா சனவு கல்யாணமா விதுவு கல்யாணமா இல்லை அனுஷன் உங்களுக்கு தான் ரகசிய கல்யாணமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சு கொண்டிருந்தீங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரியும் மிதுவோட அண்ணா வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தவர் என்ன அப்போ அவர் வந்து இப்போ வார மாதம் 5ஆம் தேதி வெளிநாட்டுக்கு வந்து அவசரமாக போகிறார் அவருக்கு வந்து வயசும் திருமண வயதுக்கிட்ட வந்துட்டுனே அப்போ வந்து திருமணம் முடிச்சுட்டு போனால் தான் வந்து வாரத்துக்கு மீச்சனத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து என்ன உள்ளது ஒரு நல்ல ஒரு பிள்ளையை வந்து பார்த்து என்ன உண்மையில் வந்து திருமணம் நேற்றைய தினம் வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் என்ன நடந்து முடிஞ்சு இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு தலைப்பாறை வந்து குறைஞ்சிக்கணும் இல்லை ஆனால் இதுக்கா ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணன் என்ன அண்ணன் கல்யாணம் தான் வந்து தம்பியும் கல்யாணம் காட்டலாம் என்ன அப்படி ஒரு ஏக்கம் இருந்தது அப்படிலாம் இல்லைண்ணே ஓகே அது ஒரு நல்ல ஒரு காரியம் அது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்போ அதான் வந்து நேற்றைய தினம் அந்த கல்யாணம் என்ன மிதுர் அண்ணனுக்கு வந்து கல்யாணம்னு சொன்னாலும் வந்து அது எங்களுடைய கல்யாணம் தான் என்னம்மா பாங் அம்மா வந்து இப்படி கையை காட்டிக்க நானும் பாரேன் ஓகே வாங்க 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 சரியோ ஓகே அப்போ வந்து நாளைக்கு என்ன இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இப்போ மிதுவோட அண்ணானாலும் சரி சனோட அண்ணனாலும் சரி மிதுவோட அண்ணனாலும் சரி எனக்கும் அண்ணா தானே அப்போ வந்து நாங்கள் எப்படி நின்று அந்த கல்யாணத்தை நடத்துகளுமோ அதுக்கெல்லாம் நடத்துவோம்னே அங்கே மாப்பிள்ளையை பேசின விஷயத்தை சொல்கிறா என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு வீட்டாக்கள் வந்தால் என்ன மாப்பிள்ளை சைட்லேருந்து பேசக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா இப்படியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 வயசு என்ன 70 வயசு 50 வயசு ஆக்களை தண்டு இருக்கும் நீங்கள் படங்களில் பார்க்கக்கூடியது அடுத்தவரு அந்த மூத்தவங்க பேசுவாங்க உண்மையான விஷயம் தானே ஆனால் இவங்க கல்யாணத்தில் மாறி தலை நடந்ததுன்னு அங்கே வந்து பேசின மூத்தாளன்னு சொன்னால் வந்துட்டு
அது நான் தான். வேறென்றால் இவங்களோட சைட்ல இருந்து என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களோட சைட்ல என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூச்சு பிடிச்சி பேசினா தானே. பக்கத்துல மாப்பிள்ளை இருப்பார், உங்களோட ஐடியாக்களை சொல்ல சொன்னா அவர் சொல்லுவார். நானும் வந்து அதுக்கு இந்த மாதிரி என்ன யூடியூப்ல காய்ச்சி பழகித்தானே அடிச்சு விடாம எல்லாரும் வந்து பார்த்து கொண்டு தான் என்னடா இந்த ஒரு சின்ன பொடியை வந்து இப்படி கதைக்கான்னு என்ன எல்லாரும் கேட்டாங்கடா காய்ச்சிட்டு வர என்ன இப்படி கதைக்கிற எப்படி கேட்கிறான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அனுபவம் தானே. ஏன்னா ஒரு என்னடா மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசுறேன்னு சொன்னா வந்து இதுக்கு என்னடா அனுபவம் வேணுமானே, இதுக்கு என்ன வயசாகணுமானே, அனுபவம் தெரிஞ்சா சரி பக்குவ நிலைமை தெரிஞ்சா சரி என்று சொல்லிட்டு நான் கழிச்சிட்டு வந்து நான் பார்க்க போனது நாங்கள் ஆனே பொண்ணு பார்க்க போனது வந்து நாங்கள் ஆனே இவங்க அம்மா மிது நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு வந்து ஏண்டப்பா தடல் புடான்னு ஆரம்பித்தது. அதாவது ஒரு கிழமைக்குள்ளே முடிஞ்சுதான் இந்த கல்யாணம். ஏன்னா கிழமைக்குள்ளே பார்த்தது, அந்த கிழமைக்குள்ளே வந்து பொண்ணு வீட்டாக்கள் வந்து மாப்பிள்ளையை பார்க்க வந்தது. இனி அதில் நாங்கள் பேசினது. இனி 2 நாளில் வந்து நேற்றைய தினம் வந்து கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவசரமாக முடிஞ்ச ஒரு கல்யாணம். என்னன்னு இருந்தாலும் அவசரமாக முடிஞ்சாலும் வந்து இந்த பொண்ணுக்கு இவர் தான் மாப்பிள்ளை, இவருக்கு என்ன அந்த பொண்ணு தான் என்ன மனைவி என்ற அந்த விஷயம் வந்து அது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டதுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடக்குது. அப்போ வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மையிலே வந்து திருமணம் நடந்து முடிஞ்ச நம்மளுடைய கஜேந்திரன் அண்ணாவுக்கு நாங்கள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்னு திருமண வாழ்த்துக்கள் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து எங்களுடைய அண்ணாவுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நேற்றைய தினம் எங்களுடைய கல்யாண வேலை காரணமாகத்தான் வந்து எங்களால் நேற்று 3 சேனலுக்கும் வீடியோ போடாமல் முடியாமல் போனது. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்றையிலிருந்து எங்களுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அப்போ வந்து நாங்கள் இப்போ சொல்லெடுத்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் சொல்லியாச்சு. எனவே நாளைக்கு எங்களுடைய பயணம் புலனறுவை நோக்கி நகரப்போகுது. கண்டிப்பாக புலனறுவையில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள் என்ன எங்களை வீடு தர விரும்பினாலும் நீங்கள் கூப்பிட்டு தரலாம் என்று நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்ளணும். இதை தாண்டி நீங்கள் புலனறுவை இருக்கிறார்கள் எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது தொலைபேசி அழைப்பிலூட வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே மகள், இப்போ என்ன விஷயம் பண்ணி சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி என்ன இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் புலனறுவையில் இருந்துட்டு உங்களோட இடத்துல இடம் இருக்குது, வீடு இருக்குது, என்ன வீட்டில் வந்து தங்குறதுக்கான வசதிகள் இருக்குன்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் வந்து கண்டிப்பாக அவங்களோட இருக்கக்கூடிய அந்த வீடுகளையும் வந்து நீங்கள் தரலாம். என்ன நம்பி தரலாம். ஒன்றே நாங்கள் எடுத்து போக மாட்டோம். என்ன ஒரு ஹெல்ப் மெயின்டாக நீங்கள் தரலாம். உண்மையில் வந்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் வந்துட்டு தொடர்பு கொள்ளணும் தொலைபேசி இலக்கம் 076 34 22 806 சரியோ 076 34 22 806 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. யாராவது வீடு இருக்குன்னு சொன்னால் வந்து நேரடியாக எங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளப்புறம் கண்டிப்பாக நாங்கள் இறுதியாக மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களுடைய இந்த பயணத்துக்கு உங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு டிவி சேனலில் வந்து ஒரு சீரியல் என்ன ஆரம்பித்த மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க எங்களோட வீடியோ என்ன அப்படி நீங்கள் விரும்பி ஆர்வம் பார்க்கணும். நாங்கள் திருப்ப சொல்கிறது வந்து எங்களுக்கு அளவும் இல்லைண்ணே. நாங்கள் வந்து உண்மையில் நல்ல வீடியோக்கள் போட்டால் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு போடுவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வழங்க அப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் ஓகே மகளே எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா கண்டிப்பாக வழங்குங்க என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாளைக்கு சரியாக என்ன சொல்கிறது காலை 6 மணி அளவில் வந்து எங்களுடைய பயணம் வெற்றிகரமாக வந்து ஆரம்பிக்க போகிறது என்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாளைய வீடியோவுக்கு எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.